நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்காருங்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்காரு. இப்போ குரு தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க, 5ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல ராகு, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இந்த அமைப்பில் இருக்காங்க. சரி, இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த மகர ராசியில் இருக்குங்க. மகர ராசிக்காரங்க அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி வரக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. 7.5 சனியோட முழுமையான தாக்கங்கள் உங்களுக்கு விலகிருச்சுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராசிநாதன் 2 கூடியவர் 3ஆம் இடத்தில் இருப்பது ரொம்பவே சிறப்புங்க. சனி பகவானுக்கு உகந்த இடங்களில் மிக முக்கியமான இடத்துல 3ஆம் இடமும் ஒன்றுங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் வரக்கூடிய 2.5 வருட காலத்துக்குமே இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை செவ்வாய் பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது நிலம் சம்மந்தப்பட்ட வருமானம், நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்னன்னா செவ்வாய் ராசியை பார்க்குறனால கொஞ்சம் கோபம் வருங்க. எப்பயும் நீங்கள் பொறுமையானவங்க தான், இந்த சமயத்தில் கொஞ்சம் கோபம் வரும். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், முகத்தில் அந்த சூட்டு கொப்பளம்னு சொல்லுவோம் இல்லைங்க, உடல் சூடு அதிகமாகி அந்த சூட்டு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர்றது, அந்த கொப்பளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல் குளிர்ச்சி தர்ற மாதிரியான உணவுகளை இந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்புங்க. அடுத்து 2ஆம் அதிபதி அப்படிங்கும்போது சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் கொடுத்த வாக்கை சூப்பராக ஜம்முன்னு காப்பாற்றி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், 2ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. பணவரவு நல்லபடியாக வந்தாலும் குரு பகவான் பார்க்குறாரு தனது 9ஆம் பார்வையாக. அப்போ பணவரவு நல்லா இருக்கும். குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது கொஞ்சம் தோஷம்னாலும் குரு பகவான் ஓரளவுக்கு அதை காப்பாற்றி விட்டுருவாருங்க. முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போயிருங்க. எப்பயுமே அப்படி தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த சமயத்தில் கொஞ்சம் உங்கள் பொறுமை எல்லையை மீறும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தினாலும் டிஸ்கஸ் பண்ணுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறனால திருமணம், ஒரு குடும்பத்துக்கு புது வரவு வர்றதுக்கான அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்குங்க. கட்டாயம் திருமணம் நடக்கும். செவ்வாயோட பார்வையும் தனது 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறனால நிலம் சம்பந்தப்பட்டு அதன் மூலியமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க. 3ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும்னா 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். 3ஆம் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ முயற்சியின் மூலியமாக 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம், கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடு, வண்டி, வாகனம், மனையே சொல்லக்கூடிய இடம், தாயாரை பற்றி சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்காரு. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெரிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நினைப்பை கொடுப்பாருங்க. அதை கட்டுறதுக்கான ஒரு யோகத்தையும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு உடல்நிலை ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ சரியாகுங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லுவோங்க. அந்த 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறனால உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பண்ணி கொடுப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், குறிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடம் அப்படின்னா உத்தியோகஸ்தானம், ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 6ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இது வரைக்கும் வேலை கிடைக்கவே இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும், மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலைங்க, ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு, எப்பயும் அப்ளை பண்ணி வச்சிருந்த
சந்திப்பீங்க. உங்களுக்கு இப்போ வந்து அவங்க கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக முடிகிறதுக்கான அமைப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க, ஏழாம் அதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்துல மாதத்தோட முற்பகுதியில் ஆட்சியாக இருக்காருங்க. அவரோட சேர்ந்து செவ்வாயும் இருக்கார். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த சமயத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ல் கேது இருக்காருங்க. 8ல் கேது இருக்கும்போது ஒரு சிலருக்கு பாருங்கள் ஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆசன வாயில சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த உடல் ஆரோக்கியத்தில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் கேதுங்கிறது நம்ம தலைப்பகுதியை குறிக்குங்க. ஒரு சிலருக்கு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. முடிஞ்சால் ஒரு ஹேர் ஸ்டைலை ஒரு சேஞ்ச் பண்ணிக்கும் போது தலைவலி அப்படிங்கிறதுல கொஞ்சம் மாற்றம் வரும். அடுத்து 9ஆம் இடம்ங்க. 9ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மாதத்தில் 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். அப்போ பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றது ரொம்பவே நல்லதுங்க. எல்லா விதமான நல்ல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அற்புதமான அமைப்பு. 9ஆம் இடம் பயணத்தை குறிக்கும். பயணங்களால் நன்மை, வெளிநாடு மூலியமாக அங்கிருந்து நல்ல செய்திகள் வரத்துக்காகட்டும், வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும், அங்கே ஏற்கனவே வந்து இருக்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி பலம் பெறும்போது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் உங்களுக்கு சுக்கிர பகவான். அவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க, செவ்வாய் பகவானும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தொழில் சூப்பராக இருக்கும். தொழிலுக்காக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். வாடகை பில்டிங்கில் இருந்தீங்கன்னா இப்போ பக்கத்துலேயே அதையே வந்து நம்ம சொந்தமாக வாங்கிக்கிறதுக்கான ஒரு யோகங்கள் கூட இருக்குங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் வாகனத்தை சொல்லக்கூடிய இடம். தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த கிரக அமைப்பால் கிடைக்க போகுதுங்க. அடுத்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துலையே வந்து 8ஆம் இடத்துல இருக்க போகிறாருங்க. அப்போ மனைவியின் வாழ்க்கை துணை மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நிறைய நல்லது உங்களுக்கு வந்து கட்டாயம் நடக்கும். அடுத்து 12ஆம் இடம்ங்க. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 12ஆம் அதிபதியான குரு பகவான் தனது 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை தான் சொந்த இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயணங்களால் நன்மை, உத்தியோகத்தில் ஒரு இடம் மாற்றம், அதுவும் எப்படிங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தூக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த தூக்க பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு வந்து சரியாக போகுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தை இன்னும் சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னாங்க முருக பகவானோட வழிபாடும் செவ்வாய்க்கிழமைகளில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. இந்த மாதம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த மாதம் பாருங்கள், போன மாதம் நிறைய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்குது. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நேரில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ங்க. இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறோங்க. இதில் வந்து சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.